ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 6ஆம் பகுதி. அமரத்தில் பிள்ளையார் பெயர்கள். அமர கோஷத்தில் விக்னேஸ்வரன் பெயர்களை சொல்லும்போது விநாயக என்றுதான் ஆரம்பித்திருக்கிறது. மனத்திற்குள் அந்த பெயர்களை சொல்லிக்கொண்டு விரல் விட்டு எண்ணியபடி நம்முடைய சாஸ்திரங்களில் 16 நாமாக்களை முக்கியமாக சொல்லியிருக்கிறது என்றால், ஜைனனான அமரசிம்ஹன் எழுதிய அந்த கோஷத்தில் இதில் பேர் பாதி 8 பெயர்கள் சொல்லியிருக்கிறது. விநாயகோ விக்னராஜ த்வை மாதுர கணாதிபாக அப் ஏகதந்த ஹேரம்ப லம்போதர கஜானனாக. இதிலே விநாயக, விக்னராஜா, ஏகதந்த, ஹேரம்ப, லம்போதர, கஜானன என்ற 6 பெயர்கள் நம்முடைய ஷோடச நாமாவிலும் இருக்கின்றன. கணாதிப என்ற பெயர் கணாத் யக்ஷ என்பதாக ஷோடச நாமாவில் இருக்கிறது. இதில் இல்லாமல் அமரத்தில் இருக்கும் ஒரே பெயர் த்வை மாதுர என்பது. அப்படியென்றால் 2 தாயார்களை உடையவர். அம்பாள் ஒரு தாயார், கங்கை இன்னொரு தாயார். கங்கையில் உள்ள சரவண பொய்கையை சேர்ந்து சிவநேத்திரத்தின் அக்னி பொறி சுப்பிரமணிய ஸ்வரூபமாக உத்பவித்ததால் சுப்பிரமணியருக்கு கங்கை நேர் தாயார் மாதிரி. அதனால்தான் அவரை காங்கேயன் என்பது. பிள்ளையாருக்கு அத்தனை நேர் சம்பந்தம் இல்லாவிட்டாலும் அவருடைய தகப்பனாருடைய சிரசில் கங்கை பத்னி ஸ்தானத்தில் இருப்பதால் ஔபசாரிகமாக உபச்சாரமாக அவளையும் ஒரு தாயாராக சொல்வது. விநாயக நாமா அமரத்தில் பிள்ளையாரின் முதல் பெயராய் இருக்கிறது என்று சொல்ல வந்தேன். ஒரு நிகண்டுவில் அகராதியில் ஒரு தெய்வத்தை பற்றிய பெயர் வரிசையில் முதலாக வருவதென்றால் அது முக்கியத்துவம் வாய்ந்த நாமா என்று அர்த்தம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.